வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ ஒரு சூப்பரான வீடியோ நண்பர்களே. இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி ஜெயிலர் தேர்வுல கேட்கப்பட்ட, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட், தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. அந்த தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை பார்த்துட்டு, அந்த கேள்வி தொடர்புடைய அனைத்து கையெழுத்து குறிப்புகளையும் நம்ம பார்க்க போறோம். 58வது கேள்வி பாருங்க நண்பர்களே. மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் வாழ்ந்த காலம் கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி கொடுத்துட்டாங்க. 1883 1962 வரை. நண்பர்களே, இந்த மாதிரியான கேள்விகள் வரவிருக்கிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2 2A முதல்நிலை தேர்வுல எங்கிருந்து கேட்கப்படலாம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வு பாடத்திட்டத்தில் யூனிட் 6, அதாவது தமிழ் அறிஞர்களின் வாழ்க்கை வரலாறு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பகுதியிலிருந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கப்படலாம். ஏற்கனவே இதற்கு முன்பு திருவிக்கவனுடைய வாழ்நாள் காலத்தையும் ஜிஇ போப் அவர்களுடைய வாழ்நாள் காலத்தையும் எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. நண்பர்களே, நான் டிஎன்பிஎஸ்சி புதிய சமச்சீர் புத்தகம் 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ் புத்தகத்தில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து தமிழறிஞர்களின் வாழ்நாள் காலத்தையும் நான் 2021ஆம் ஆண்டே குறிப்புகளாக எழுதி வைத்து விட்டேன். அதைத்தான் நண்பர்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த குறிப்புகள் இருந்தால் நம்ம பாடத்தை பார்க்க போறோம். நண்பர்களே, இந்த குறிப்புகள் கட்டாயம் வரவிருக்கிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்வி கேட்கப்பட்டால் இந்த குறிப்புகளை நீங்கள் முழுமையாக அளிக்கும்போது கண்டிப்பாக சரியாக பதிலளிக்க முடியும் என்று உறுதி கூறுகிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ ஒரு அறிவு வீடியோ, அதனால மிஸ் பண்ணாமல் பாருங்க. இப்போ வாங்க பாடத்துக்குள்ள போவோம். முதல் குறிப்பு, காப்பா செய்கு தம்பி பாவலர் 1874ஆம் ஆண்டு பிறந்து 1950ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். அதாவது 1874 1950. அடுத்தது மாப்போசி, அதாவது மாப்போ சிவஞானம் அப்படிம்பாங்க. இவர் 1906ஆம் ஆண்டு பிறந்து 1995ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 90 வருடம் வாழ்ந்திருக்கிறார். அடுத்தது கூப்பா ராஜகோபாலன். இவர் ஒரு தமிழ் அறிஞர். இவர் 1902ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார் கும்பகோணத்துல. எங்கே பிறந்திருக்கிறாருன்னா கும்பகோணத்துல. இவருடைய பிறப்பு தொடர்பான ஆண்டு மட்டும்தான் நண்பர்களை கொடுத்திருக்கிறாங்க, மறைவு தொடர்பான ஆண்டு கொடுக்கல. இப்ப அடுத்தது வேலு நாச்சியார் பார்த்துருவோம். இவர் 1730ஆம் ஆண்டு பிறந்து 1796ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 66 வருடம் வாழ்ந்திருக்கிறார் நண்பர்களே. அடுத்தது முத்துராமலிங்கர். இவர் 1908ஆம் ஆண்டு பிறந்து 1963ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். இவர் பிறந்த தேதியும் மறைந்த தேதியும் ஒரே தேதி தான். அக்டோபர் 30 அன்று பிறந்து அக்டோபர் 30 அன்று மறைந்திருக்கிறார். அடுத்ததான் அயோத்திதாச பண்டிதர். இவர் 1845 மே 20 பிறந்திருக்கிறார். அயோத்திதாச பண்டிதர் எப்பொழுது பிறந்தார் என்று கேள்வி கேட்கப்படலாம். 1845 மே 20. இந்த தகவல் மட்டும்தான் புத்தகத்தில் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது அம்பேத்கர் நண்பர்களே. 1891ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார், ஏப்ரல் 14ஆம் தேதி. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் ஒரு முக்கியமான கடைபிடிக்கப்படும் நாள். அதனால அவர் பிறந்த தேதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் மறைந்த நாள் 1956 டிசம்பர் 6 அன்று மறைந்திருக்கிறார். சரிங்களா? இப்போ அடுத்தது கவிஞர் தமிழொலி. இவர் 1924ஆம் ஆண்டு பிறந்து 1965ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 41 வருடங்கள் தான் வாழ்ந்திருக்கிறார். அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். இவர் நண்பர்களே 1886ஆம் ஆண்டு பிறந்து 1968ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கல. எப்படின்னா, அதாவது 1886, அந்த 86 திருப்பி போட்டால் 68. அப்போ 1886 பிறந்து 1968 மறைந்திருக்கிறார். சரிங்களா? இப்போ அடுத்ததான் நம்ம கேள்வியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவர் 1883ஆம் ஆண்டு பிறந்து 1962ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். அதாவது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாருக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னரே பிறந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்னரே மறைந்திருக்கிறார். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் பண்டிதர் ரமாபாய் அவர்கள். அவர் 1858ஆம் ஆண்டு பிறந்து 1922ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். சரிங்களா? அடுத்தது ஐடா சோபியா ஸ்கட்டர். இவர் 1870ஆம் ஆண்டு பிறந்து 1960ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். ஒருவேளை வாழ்நாள் காலத்தை கேட்டால், இவருடைய வாழ்நாள் காலத்தை கேட்டால் 70, 60 ஞாபகம் வச்சுங்க. அதாவது 1870, 1960. அடுத்ததான் சாவித்ரிபாய் பூலே. இவர்கள் 1831ஆம் ஆண்டு பிறந்து 1897ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். சரிங்களா? இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்த இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர். அடுத்ததான் 14 நீலாம்பிகை அம்மையார். அதாவது மறைமலை அடிகளார் அவருடைய மகள். இவர் 1903ஆம் ஆண்டு பிறந்து 1943ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 40 வருடங்கள் நண்பர்களே. அந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1903, 1943. அடுத்தது ஈத்தா ராஜேஸ்வரி அம்மையார். இவர் ஒரு அறிவியல் பெண் எழுத்தாளர். இவர் 1906ஆம் ஆண்டு பிறந்து 1955ஆம் ஆண்டு
மறைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். சரிங்களா? அடுத்ததான் வந்து புலைமை கதிரவன் மீனாட்சி சுந்தரனார். அதாவது மீனாட்சி சுந்தரனார் வந்து 1815ஆம் ஆண்டு பிறந்து 1876ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் நண்பர்களே. அதாவது 1815, 1876. அடுத்தது ஆபிரகாம் பண்டிதர். இவர் வந்து 1859ல பிறந்து 1930 வரை வாழ்ந்திருக்கிறார். 1859, 1930 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சி.வை. தாமோதரனார். இவர் வந்து தமிழ் பதிப்புலகின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் வந்து 1832ஆம் ஆண்டு பிறந்து 1901ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். நண்பர்களே, இந்த தகவல் வந்து புத்தகத்தில் இருக்கிற தகவல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்ம படிச்சுதாகணும். நம்ம வந்து விட்டுட்டு போக முடியாது. இதை ஒரு குறிப்பா எடுத்து அப்பப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாழ்நாள் காலம் வந்து ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். இப்போ அடுத்தது வந்து பேனா அப்புசாமி. இவர் நமக்கு தெரியும். இவர் வந்து ஒரு அறிவியல் தமிழர், அறிவியல் தமிழ் எழுத்தாளர். இவர் வந்து 1891ஆம் ஆண்டு பிறந்து 1986ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். 1891 to 1986. அடுத்ததாக ஆனந்தரங்கன் பிள்ளை. இவர் வந்து நமக்கு தெரியும் நாட்காட்டி குறிப்பின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இவர் வந்து 1709ஆம் ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி பிறந்து 12/1/1761ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். சரிங்களா? அடுத்தது வந்து ரசிகமணி டி.கே.சி. அதாவது டி.கே. சிதம்பரம் பிள்ளை அப்படிம்பாங்க. இவர் வந்து 1882ஆம் ஆண்டு பிறந்து 1954ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். அடுத்ததாக சங்கரதாஸ் சுவாமிகள், ஒரு நாடக ஆசிரியர். இவர் வந்து 1867ஆம் ஆண்டு பிறந்து 1922ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். அடுத்ததாக மயிலை சீனி வெங்கடசாமி. இவர் ஒரு தமிழ் ஆராய்ச்சியாளர். 1900ஆம் ஆண்டு பிறந்து 1980ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். மயிலை சீனி வெங்கடசாமி வந்து கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். 1900லிருந்து 1980 வரை. அடுத்ததான் மனோன்மணியம் சுந்தரனார். இவர் வந்து 1855ஆம் ஆண்டு ஆலப்புழையில பிறந்திருக்கிறார் நண்பர்களே. அவருடைய பிறப்பு தொடர்பான ஆண்டு மட்டும் தான் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ அடுத்தது வந்து திருவிகா. இவர் வந்து 1883ல் பிறந்து 1953ல் மறைந்திருக்கிறார். திருவிகா வந்து 70 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் நண்பர்களே. அதாவது 1883, 1953. இந்த 83, 53 ஞாபகம் வச்சுக்கங்க. 70 ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து மா ராசமாணிக்கனார். இவர் வந்து 1907ஆம் ஆண்டு பிறந்து 1967ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். 1907, அந்த 67 இதை ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து நண்பர்களே வேதநாயகம் பிள்ளை. இவர் வந்து 1826ஆம் ஆண்டு பிறந்து 1889ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். நண்பர்களே, இது வந்து ஒரு ரஃப் பேப்பரில் எழுதப்பட்ட குறிப்பு அப்படிங்கிறதுனால கிறுக்கலாக இருக்கிறது, மன்னிக்கவும். அடுத்ததாக வீரமாமுனிவர் 1680ஆம் ஆண்டு பிறந்து 1747ஆம் ஆண்டு மறைத்திருக்கிறார். அதாவது நண்பர்களே, நம்ம இந்திய சுதந்திரம் அடைவதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னர் இவர் வந்து மறைந்திருக்கிறார். 1680ஆம் ஆண்டு ஞாபகம் வச்சுங்க. இந்திய சுதந்திரத்திலேருந்து 200 ஆண்டுகள் கழிச்சுக்குங்க. வீரமாமுனிவருடைய வாழ்நாள் வந்து கேள்வியில் வந்து கேட்கப்படலாம். அடுத்ததாக பா சிங்காரம். புயலிலே ஒரு தோனி அப்படிங்கிற நாவல் எழுதியிருப்பார் பார்த்தீங்களா, அவர் 1920ஆம் ஆண்டு பிறந்து 1997ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். 1920, 1997. அடுத்ததாக வைமு கோதை நாயகி அம்மாள் நண்பர்களே. இவர் வந்து 1901ஆம் ஆண்டு பிறந்து 1960ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். 1901, 1960. அடுத்ததாக பரிதிமார் கலைஞர், முக்கியமான தமிழறிஞர். இவர் வந்து 1870ஆம் ஆண்டு பிறகு 1903ஆம் ஆண்டே மறைந்திருக்கிறார். இவருடைய வாழ்நாள் காலத்தையும் எக்ஸாம் வந்து கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இவர் வந்து வெறும் 33 ஆண்டுகள் தான் நண்பர்களே வாழ்ந்திருக்கிறார். அடுத்ததாக ஜெயகாந்தன். இவருடைய வாழ்நாளையும் எக்ஸாம் வந்து கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. 1934ஆம் ஆண்டு பிறந்து 2015ஆம் ஆண்டு மறைந்திருக்கிறார். 1934, 2015ஆம் ஆண்டு. நண்பர்களே, இந்த குறிப்புகள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஒரு நோட்டில் வந்து நீங்கள் குறிப்புகளாக எழுதி வச்சு அப்பப்போ நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். நன்றி நண்பர்களே. மற்றும் ஒரு பயனுள்ள காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.